நெதர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி வின் பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணம் யாருன்னா சிவம் சிக்ஸர் டூபே. அவர் அடித்த அந்த 50 தான் இந்திய அணியை வந்து காப்பாற்றிருந்துச்சு. அவர் மட்டும் அந்த ஸ்டேஜில் வந்து அவுட் ஆகியிருந்தாருன்னா அவ்வளோதான், இந்தியா வந்து நேற்று மேட்ச்சில் வந்து தோற்றுருப்பாங்க. இந்திய அணி வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் வந்து சிவம் தூபே வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அது என்னன்னா, நான் ஸ்டார்டிங்கில் ஐபிஎல்லில் விளையாட ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து ஷார்ட் பால் பிரச்சனைங்கிறது கொஞ்சம் ரொம்பவே இருந்துச்சு. என்ன ஈஸியாக வந்து விக்கெட் எடுத்துருவாங்க ஷார்ட் பால் போட்டு. அந்த பிரச்சனை வந்து நான் வெளியே வரதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து தோனிபாய் வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்தாரு. தோனிபாய் என்னிடம் ஒரு விஷயத்தை வந்து சொன்னார். அது என்னன்னா, ஷார்ட் பால் வரும்போது அதை கண்டிப்பாக சிக்ஸருக்கு அடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதை வந்து பவுண்டரிக்கும் விரட்டலாம், அதாவது கீழேயே தட்டி தட்டி ஆடலாம், இல்லைன்னா 1 ரன் 2 ரன் அந்த மாதிரியும் பொறுக்கலாம்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த ஷார்ட் பாலுக்கு வந்து விக்கெட் விடாமல் விட்டுட்டினா அடுத்து வர பால்லாம் நீ வந்து வேறு லெவலில் ஆடுவ. அதனால ஷார்ட் பாலை வந்து தட்டி ஆடி சிங்கிள் பொறுக்கி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து வந்துருன்னு அந்த மாதிரி சொன்னேன். நான் வந்து பேட்டிங் ஆட உள்ள வரும்போது எனக்கு நினைவில் இருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். அவர் மகிபாய் சொன்ன அந்த விஷயத்த நான் நினச்சிட்டு தான் அடுத்து உள்ளவே வருவேன். நான் ஸ்டார்டிங்கில் வரும்போது ஷார்ட் பால் போட்டால் விட்டுருவேன். அடுத்து நான் ஃபார்முக்கு வந்துட்டேன்னா, அதாவது கொஞ்சம் பால்ஸ் வந்து ஆடிட்டேன்னா அடுத்து ஷார்ட் பால் போட்டால் பிரித்து எடுத்துருவேன். அது என்னோட ஆர்க்கில் இருந்தால் பார்க்குக்கு தான் போவோம், எனக்கு 6 அடிக்கிறது தான் எய்மு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தோனி களத்தில் இல்லைனாலும் அவர் கொடுத்த டிப்ஸு தான் இங்கே வந்து யூஸ் ஆகிருக்கு. தலைவன் யங்ஸ்டரை வளர்த்துட்டு தான் போயிருக்கான். யாராலையும் தலைவனை மறக்கவே முடியாது. ஏன்னா எங்கள் தலைவனோட முகம் பிராண்டுனா அப்படி தான் இருக்கும். சிவம் சிக்ஸர் ரூபாயோட இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்படியே நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.